இங்க கோபியுமே ரொம்பவே சேடா இருந்துட்டு இந்த பக்கம் வீட்ல எந்த விஷயத்தையும் கவனிக்காம ரொம்பவே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காரு. இத பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே, "ஏன் கோபி இப்படி இருக்க? சொல்லப்போனா தயவு செஞ்சு நீ இந்த விஷயத்துல இருந்து வெளியில வாடா. ராதிகா உன்ன விட்டுட்டு போயிட்டான்னா உனக்கு வேற வழியே கிடையாதா? எதுக்காக இப்படியே இருக்க? ராதிகா வீட்டுக்கு திரும்ப திரும்ப போயிட்டு இருக்க. அவ தான் வேணான்னு உன்ன தூக்கி எறிஞ்சிட்டால்ல. அப்புறம் எதுக்காக அவ வீட்ட தேடி போயிட்டு இருக்க?" அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து ஈஸ்வரி கோபி கிட்ட கேட்குறாங்க. ஆனா கோபி இருந்துகிட்டு, "இல்லம்மா, அவ இல்லாம என்னால இருக்க முடியல. சொல்லப்போனா அவளுக்கும் மையுக்கும் நான் துரோகம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லப்போனா நான் பண்ண துரோகம் தாங்க முடியாம தான் அவ என்னை இந்த வீட்ல விட்டுட்டு போயிட்டா." அப்படின்ற மாதிரி கோபி பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இது பார்த்துட்டு இருக்கிற ஈஸ்வரியுமே, "இங்க பாரு, நீ எந்த ஒரு துரோகமும் யாருக்கும் பண்ண கிடையாது, புரியுதா? அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நீ தான் அவளுக்கு வாழ்க்கை கொடுத்து அவளையும் அவ குழந்தையும் ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரதுக்காக நிறைய விஷயத்துல ட்ரை பண்ண. அது மட்டும் இல்லாம கொஞ்ச காலத்துக்கு அவங்களுக்கு நீ நிறைய சந்தோஷத்தை கொடுத்த. ஆனா இப்ப அவளுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சதுனால உன்னை அவ தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. அவ்வளவுதான், வேற எந்த விஷயமும் இல்ல. ஏன்னா இதுக்கு மேல அவ லைஃப்க்கு நீ தேவையில்லைங்கிறத அவ தெளிவா முடிவு பண்ணிட்டா. ஆனா நீ தான் அதை புரிஞ்சுக்காம இன்னுமே வந்து ராதிகாவை நினைச்சு ரொம்பவே தேவையில்லாம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. முதல்ல அவளை எல்லாத்தையும் மறந்துட்டு நீ வந்து நம்ம வீட்டுக்குள்ள வா. நம்ம வீட்டை பத்தி யோசி, உன் குழந்தைங்களை பத்தி யோசி, உன்னோட முன்னாள் மனைவியை பத்தி யோசி. சொல்லப்போனா பாக்கியா உனக்காக தான் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்காக நீ ஏதாவது பண்ண முடியுமான்ற பாரு. இல்லையா, ரொம்ப போர் அடிக்குதா, பேசாம கிளவுட் கிச்சன் போ, உன் பிஸ்னஸை பாரு, பிஸ்னஸ் டெவலப் பண்ணு. இந்த மாதிரி இப்படி ராதிகாவை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி பயங்கரமா இந்த பக்கம் வந்து கோபி கிட்ட அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இதை கவனிச்சுட்டு இருக்கிற பாக்கியாவுமே, "இங்க பாருங்க அத்தை, நீங்க தேவையில்லாம அவரோட மண்டையை நீங்க கழுவிட்டு இருக்கீங்க. அவர் மனசுபடி இங்க ராதிகா கூட வாழ்ந்தா தான் சரியா இருக்குன்னு அவர் முடிவு பண்ணி வச்சிருக்காரு. அந்த விஷயத்தை நீங்க உடைக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. சொல்லப்போனா அவர் ராதிகா கூட வாழ்ந்தா மட்டும்தான் நிம்மதியா வாழ்வாரு. நீங்க உங்க இஷ்டப்படி கோபியை ஆட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. சொல்லப்போனா கோபி உங்க பேச்சை மட்டும் தான் கேட்கணும். நீங்க சொல்ற இடத்துல தான் வாழணும். நீங்க சொல்ற ஆள் தான் நல்லவங்க அப்படிங்கறத நம்பணுன்ற மாதிரி நீங்க கோபியை ஃபுல்லாவே வந்து மாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து பாக்கியா சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற ஈஸ்வரியுமே, "எங்க பாரு பாக்கியா, உன் வாழ்க்கைக்காக தான் இவ்வளவு விஷயத்த நான் கோபி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். கோபியை மாத்தி மறுபடியும் நல்லவனா உங்ககிட்ட ஒப்படைக்கணுங்கிறதா என்னோட கடமையே. அப்பதான் உன்னோட குழந்தைங்களும் நல்லா இருக்க முடியும். ஏன்னா இனியா செலின்னு எல்லாருமே கோபி இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அந்த விஷயத்த நீ தான் பார்த்துருக்கல. அப்புறம் எதுக்காக என்கிட்ட கோபி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, கோபி இந்த வீட்டை விட்டு போக சொல்லுங்கன்னு சொல்லி நீ சம்மந்தம் இல்லாமல் வந்து இந்த மாதிரி எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? உண்மையை சொல்ல போனால் கோபிக்குமே வந்து இந்த வீட்டில் இருக்க தான் பிடிச்சிருக்கு. அப்புறம் எதுக்காக நீ வந்து நான் இப்போ கோபியை வந்து மேனிப்புலேட் பண்ணுறேன், அவரோட மண்டையை கழுவிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீ என்ன தப்பா பேசிக்கிட்டு இருக்க? நான் நல்லது தானே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்கிறாங்க. இதை கேட்டவொன்னே பாக்கியவுமே, "இங்கே பாருங்க, நீங்கள் நல்லதெல்லாம் பண்ணல, நீங்கள் சுயநலமாக யோசிக்கிறீங்க, நீங்கள் உங்களை பற்றி மட்டும் தான் யோசிக்கிறீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருக்கீங்க. சொல்லப்போனால் உங்கள் பையன் வந்து இன்னுமே சந்தோஷமா இல்லை, அது உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா உங்கள் பையன் வந்து ராதிகா கூட இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமா இருப்பான். அந்த விஷயத்தை நீங்கள் யோசிக்காம உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சால் உங்கள் பையன் நல்லா இருப்பான்னு நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. கோபியோட மனசில் ராதிகாவும் மையும் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க கூட இருந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருப்பான். நீங்கள் இப்படி கோபியை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாக்கியா சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக இதை பார்த்துட்டு இருக்க செலினுமே, "ஆமா பாட்டி, அம்மா சொல்கிறதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. நேற்று டாடி ரொம்பவே ஃபீல் பண்ணி என்கிட்ட மாடியில் வந்து புலம்பிட்டு இருந்தாரு. அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே இந்த பக்கம் ராதிகா மயு, நான் அவங்க 2 பேருக்கு துரோகம் பண்ணிட்டேன். சொல்லப்போனால் என்னால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி டாடி ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் ஈஸ்வரியோட மனசில் ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோமோ, இந்த மாதிரி செலினே சொல்கிறானே, அப்போ உண்மையிலுமே கோபி வந்து ராதிகா கூட வாழ்றதா ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பக்கம் பக்கத்தில் இருக்க இனியாவுமே, "பாட்டி, பேசாமல் நம்ம மறுபடியுமே எப்படியாவது நம்ம அப்பாவை ராதிகா ஆண்டி கூட சேர்த்துடலாம். ஏன்னா அப்போ தான் அப்பா நிம்மதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் அப்பப்போ பார்த்துக்கலாம் பாட்டி, நம்மளுக்கும் அதுதான் நிம்மதியாக இருக்கும்" அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இனியா சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் ஈஸ்வரிக்கு லைட்டாக கொஞ்சம் மண்டையில் பல்பெரிய ஆரம்பிக்குது. அவங்களுமே சரி ஓகேம்மா, நம்ம நேராக கோபியை கூட்டிகிட்டு போயிட்டு ராதிகா வீட்டிலே பேசி அங்கே ராதிகா கூட விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே இனியாவும் ஈஸ்வரி அதுக்கப்புறம் கோபி 3 பேர் சேர்ந்து கிளம்புறாங்க. அவங்க டேரெக்டாக கோபியை கூட்டிகிட்டு கிளம்பும் போதே கோபியுமே, "இல்லைம்மா, நான் ஆல்ரெடி காலையில் போய் இந்த பக்கம் ராதிகாவை பார்த்துட்டு வந்தேன். அவள் வீட்டிலே இல்லை, என்னை விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். அவள் எங்கே போனானே தெரியல" அப்படின்ற மாதிரி கோபி மறுபடியும் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே, "இங்கே பாரு கோபி, அவள் எங்கேயும் போயிருக்க மாட்டா, வீட்டில் தான் இருந்திருப்பா, நீ கவனிக்காமல் வந்திருப்பா" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே கோபியும் இனியாவையும் கூட்டிகிட்டு ஈஸ்வரி டேரெக்டாக இங்கே ராதிகாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ கரெக்டாக ராதிகா வீட்டு பெல் அடித்த உடனே அங்கே வெளியில் வந்த கமலாவும் ஈஸ்வரியை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க. "என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சது இவ தானே, இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு முதல்ல என்ன வேணும், எதுக்காக என் பொண்ணுக்கு இப்படி டென்ஷன் ஆகிறதுக்காக வீட்டுக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஈஸ்வரியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஈஸ்வரியுமே, "இங்கே பாரு கமலா, உங்ககிட்ட நான் சண்டை போடுறதுக்குலாம் வரல. அதே நேரம் நான் இப்போ ராதிகா கிட்டே சண்டை போடுறதுக்கு வரல. ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என் பையனை இங்கே விட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். ஏன்னா நான் ராதிகாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்கு பிராய்ச்சித்தமா என் பையன் இங்கே இருக்கட்டு, சொல்லப்போனால் அப்போ தான் வந்து எல்லாமே நல்லதாக நடக்கும்" அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் கமலாட்ட பேசிட்டு இருக்காங்க. இது கேட்ட கமலாக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, ஒரு வழியா இந்த பொம்பளை மாறிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இந்த பக்கம் ராதிகாவை கீழே கூப்பிடுறாங்க. அப்ப ராதிகாவும் மையவும் கீழே இறங்கி வந்த உடனே கரெக்டா இந்த பக்கம் பக்கத்துல இருக்கிற கமலாவுமே, "இங்க பாருமா, கோபி இங்க தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க அம்மாவே முடிவு பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு நீ கோபி இங்கே இருக்க விடுமா" அப்படின்ற
மாதிரி கமலாவுமே இங்க ராதிகா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ராதிகா ரொம்பவே கோபத்தோட கமலாவை முறைச்சு பார்த்துட்டு, நீ முதல்ல சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக நீங்க கோபியை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப ஈஸ்வரி இருந்துகிட்டு, இங்க பாரு ராதிகா, நான் உன்னை ரொம்பவே தப்பா பேசிட்டேன், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன், அது எதையுமே மனசுல வச்சுக்காம எப்படியாவது என் பையனை மட்டும் ஏத்துக்க, என் பையன் உன் கூட இருந்தா மட்டும்தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கான், அவனை நான் உங்ககிட்ட இருந்து பிரிச்சதுக்கு அப்புறம் அவன் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான், சொல்லப்போனா அவன் என் கூட இருக்கிறத விட உன் கூட இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி இங்க ராதிகாட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட ராதிகாவுமே, இங்க பாருங்க, உங்க பையன் உங்க கூட நீங்க வச்சுக்கோங்க, அவரை திருப்பி என் வாழ்க்கைக்குள்ள நான் விடுறதுக்கு எனக்கு மனசே கிடையாது. ஏன்னா கோபிக்கு எப்பவுமே உங்க மேல மட்டும்தான் அன்பு இருக்கு, என் மேல வந்து முழுமையான அன்பு கிடையாது. அதே நேரத்துல கோபி இங்க மயு மேலையும் முழுமையான அன்பை வைக்கிறது கிடையாது. ஏன்னா அவர் இன்னுமே வந்து எங்க வீட்டுல இருந்தாலும் உங்களை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, அதுக்காக தான் அவர் அங்கேயே விட்டுட்டு வந்தேன், அவர் அங்கேயே இருக்கட்டு, இதுக்கு மேல அவர் இங்க தேவையில்லை அப்படின்ற மாதிரின்ட்டு இங்க ராதிகா சொல்றாங்க. அப்ப கோபியுமே, இங்க வர ராதிகா, நான் கண்டிப்பா உன்னையுமே வந்து ரொம்பவே நேசிக்கிறேன், தயவு செஞ்சு என்னை இப்படி வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிடாத, நான் எப்படியாவது உன் கூட இருக்கேன், இதுக்கு மேல நான் எங்கேயுமே போக மாட்டேன், நீயும் மையும் மட்டும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ராதிகாவுமே, உங்களுக்கு எத்தனை டைம் சொன்னாலும் புரியாத கோபி, நான் தான் சொல்லிட்டேன்ல என் லைஃப்ல இனிமேல் நீங்க தேவையே கிடையாதுன்ட்டு, அப்புறம் எதுக்காக என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, யாரும் இங்க வரக்கூடாது, சொல்லப்போனா நாளைக்கு உங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வரும், ஆல்ரெடி நான் வக்கீல்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வக்கீலை கூப்பிடுறாங்க. அப்ப வக்கீலுமே கரெக்டா அந்த நோட்டீஸோட வந்து நிக்கிறத பார்த்த உடனே இந்த பக்கம் கோபிக்கு என்ன பண்றதுனே தெரியல, ராதிகா இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லையே, என்ன இது, நான் அவன் வாழ்க்கைக்கே வேண்டான்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு மோசமான முடிவெடுத்துட்டாளேன்னு சொல்லி இந்த பக்கம் கோபி அப்படியே வந்து வெறுத்து போயிடுறாரு. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே எதையுமே பேசாம, சரி வா கோபி நம்ம போலாம், அவ தான் உன்னை வேண்டான்றால, மறுபடியும் நம்ம என்ன பண்ண முடியும், டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டா, இதுக்கு மேல அவளை கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரியுமே கோபியை கூட்டிட்டு மறுபடியும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப பக்கத்துல இருக்க கமலாவுமே ராதிகாவை பார்த்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ராதிகா நீ இந்த மாதிரி அந்த அம்மாவே அவங்க பையனை கொண்டு வந்து விட்டுட்டு போறேன்னு வந்திருக்காங்க, நீ வேணான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ண போறேன்ட்டு இந்த மாதிரி கோபி கிட்ட எதுக்காக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, அவர் உன்னை நேசிக்கிறேன், நம்ம பொண்ணை நேசிக்கிறேன்னு சொல்லி எந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு, ஆனா அது எதையுமே புரிஞ்சுக்காம எதுக்காக நீ கோபியை கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்க கமலாவுமே இங்க ராதிகாட்ட கேட்கறாங்க. அப்ப ராதிகா இருந்துகிட்டு, இங்க பாருங்கம்மா, கோபி நேசிக்கிறார் தான், நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது, ஆனா கோபியை பாக்கியோட வீட்டுல இருந்து பிரிச்சது பெரிய தப்பு, அது எனக்கு எப்ப புரிஞ்சு தெரியுமா, பாக்கியோட வீட்டுல நான் மறுபடியும் போய் தங்குறப்பதான் எனக்கு அது தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ராதிகா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு இனியா என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டா, எப்படியாவது எங்க அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிடாதீங்க, எங்க அப்பாவை என்கிட்டே கொடுத்துருங்க, நான் எங்க அப்பாவோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க இனியா பேசிட்டு இருந்தா, அதை கேட்ட உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா கோபி இனியாக்காகவே அங்க விடணும்ட்டு. அதே நேரம் இங்க ஈஸ்வரியும் அதே மாதிரி தான் கேட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க, என் பையனை தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத, நான் கடைசி காலம் வரைக்கும் என் பையன் என் கூட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ரொம்பவே அழுதுகிட்டு என்கிட்ட கெஞ்சி கேட்டாங்க. இது வந்து என்கிட்ட வந்து ரெக்வஸ்டா தான் கேட்டாங்க, ஆனா என்னால முடியாதுன்னா நான் கண்டிப்பா கோபியை பிரிச்சு கூட்டிட்டு போயிருப்பேன். ஆனா கோபியோட எண்ணமோ அவங்க அம்மா கிட்டே, அவங்க பொண்ணு, அவங்களோட குடும்பத்துக்கிட்ட தான் இருக்கு, நான் எதுக்காக அவரை தனியா இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி பிரிக்கணும், அவர் சந்தோஷமாவே இருக்கட்டுமே, எங்க இருந்தாலும் சரி ஓகே, எனக்கு தேவை கோபி சந்தோஷமா இருக்கணும், அது ஏன் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, அதுக்காக தான் நான் கோபி விட்டுட்டு வந்தேன்ட்டு இந்த பக்கம் ராதிகா சொல்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்க கமலாவுமே, என்னம்மா இது, உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்கிறிய அப்படின்ற மாதிரி அவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ராதிகாவுமே, கவலைப்படாதமா, எல்லாமே நல்லதா தான் நடக்கும், எந்த ஒரு காரணத்தை கொண்டோ என்னை பத்தியும் மயுவை பத்தி நீ கவலைப்படாத, இனிமேல் மயுவோட வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் நான் கண்டிப்பா பாத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ராதிகாவுமே இங்க கமலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க.